ஹலோ பிரியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. சரி பிரியா, இந்த முறை பொங்கலுக்கு இங்க வந்தால் ஒரு வாரம் முழுவதும் தங்குற மாதிரி தயாராகி வாருங்கள். உன்னை சந்தித்து எத்தனை நாட்கள் ஆகிறது. என் மகளை பார்க்க ஆவலாக இருக்கிறேன். பிரியாவின் அம்மா சவிதா சொன்னாள். அப்போது பிரியா சொன்னாள், ஆனால் அம்மா, அண்ணியும் தன் பெற்றோர் வீட்டுக்கு போறாங்களா பொங்கலுக்கு? இல்லை பிரியா, பொங்கலுக்கு அன்று அவள் பெற்றோரின் வீட்டிற்கு செல்லும்படி அவள் என்னை கேட்டாள். ஆனால் நான் அவளை மறுத்துவிட்டேன். இப்போது உனக்கே தெரியும், என் முழங்கால்கள் வலி அதிகம் இருப்பதனால் வேலை செய்ய முடியாது. வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வார்? என்னால் முடியாது. ஆமா அம்மா, இது உண்மைதான். இப்ப இந்த வயசுல உங்களால இவ்வளவு வேலை செய்ய முடியாது. பிரியா தன் அறையில் அமர்ந்து அம்மாவிடம் போனில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு இடி சத்தம் பிரியாவின் காதுகளுக்கு வந்தது. பிரியா, எங்க இருக்க? என்ன நடந்தது மகளே? அது யாருடைய குரல் என்று போன் பேசிக் கொண்டிருந்த அம்மா மறுபக்கத்திலிருந்து கேட்டாள். அம்மா, நான் நினைக்கிறேன் இன்று அலுவலகத்திலிருந்து பிரகாஷ் சீக்கிரமாக வந்துவிட்டார் என்று. நான் பிறகு பேசுகிறேன் என்று சொல்லி போனை வைத்தாள் பிரியா. பிரியா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோ இன்னும் வீட்டு வேலை செய்யறதுக்கு பதிலா இங்க ரூம்லயே உட்கார்ந்துருக்க. இன்னொரு பக்கம் துணியெல்லாம் அம்மா தனியா துவைக்கிறாங்க. கொஞ்சம் கவனிச்சுக்கோ. அம்மா ரத்த அழுத்த நோயாளி, இப்போது முதுமை அடைந்து விட்டார். அதற்கு பிரியா, இப்ப என்ன நடந்தது? நானும் நாள் முழுவதும் உழைக்கிறேன். களைப்பா இருந்ததால் சிறிது நேரம் உட்கார்ந்திருக்கேன். பிரியா முகம் சுளித்தபடி சொன்னாள். பிரகாஷ் சொன்னான், சரி, ஒரு கப் டீ போடு, எனக்கு இன்று தலைவலி அதிகம். அப்போது பிரியா டீ போட கிச்சன் சென்றாள். ஒரு வருடத்திற்கு முன்பு ஜானகி தனது மூத்த மகன் பிரகாஷின் மனைவியாகவும் அவரது குடும்பத்தின் மருமகளாகவும் பிரியாவை அழைத்து வந்தார். இளைய மகன் பவன் இன்னும் காலேஜ் படித்து கொண்டிருக்கிறான். பிரியா பிரகாஷின் முன் வேலை பார்ப்பது போல் நடித்து அவன் அலுவலகம் சென்றதும் அம்மாவிடம் போனில் அமர்ந்து பேசுவது வழக்கம். வீட்டில் உள்ள பாத்திரங்களை சுத்தம் செய்ய பணிப்பெண் ஒருவர் பணியமர்த்தப்பட்டார். ஆனால் இது தவிர மீதி வீட்டு வேலைகள் அனைத்தையும் ஜானகி தான் செய்ய வேண்டியிருந்தது. ஜானகி தன் வேலையில் உதவி செய்ய அழைக்கும் போதெல்லாம் பிரியா ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அதை தவிர்ப்பாள். இன்னும் சிறு பிள்ளைத்தனமாகவே இருக்கிறாள் என்று நினைத்து ஜானகியும் ஆரம்பத்தில் அதிகம் வேலை செய்ய சொல்லவில்லை. ஆனால் திருமணமாகி ஒரு வருடமாகியும் பிரியா எந்த வேலையிலும் ஆர்வம் காட்டாமல் இருந்ததால் ஜானகி அவளுக்கு புரிய வைக்க முயன்றாள். பாருமா பிரியா, இப்போது உன் தாய் வீட்டிலிருந்து கவனத்தை திசை திருப்பி உன் மாமியாரின் பொறுப்பை புரிந்து கொள். இதை சொன்னதிலிருந்து பிரியா வீட்டில் சலசலப்பாகிவிட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பிரகாஷ் பிரியா இடையே பெரும் சண்டை. அதன் பிறகு ஜானகி பிரியாவிடம் எதுவும் சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தாள். பிரியா நாள் முழுவதும் போனில் பேசுவாள். சில சமயம் அம்மாவிடம், சில சமயம் தன் தோழிகளிடம் அவள் விருப்பப்படி வாழ்ந்தாள். கணவர் பிரகாஷ் வீடு திரும்பியதும் சமையல் அறைக்கு சென்று ஏதோ வேலை செய்வது போல் நடித்துள்ளாள். இன்று பிரகாஷ் சீக்கிரம் வந்து தன் அம்மா இப்படி வேலை செய்வதை பார்த்து பிரியா மீது கடும் கோபம். அவர்களிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. பிரியா தனது கணவர் பிரகாஷுக்கு தேநீர் தயாரிக்க சமையல் அறைக்கு சென்றாள். திடீரென்று முற்றத்திலிருந்து மாமியார் அலறல் சத்தம் கேட்டது. என்னாச்சு அம்மா? ஓடி வந்து பார்த்த பிரகாஷ், அம்மா ஜானகி தரையில் வழுக்கி விழுந்து கிடந்தாள். பிரகாஷ் பிரியாவை அழைத்து ஜானகியை அறைக்குள் அழைத்து சென்றார். ஜானகிக்கு கால் வலி அதிகமாக இருந்தது. எனவே ஜானகியை மருத்துவரிடம் அழைத்து சென்றார். கடவுளுக்கு நன்றி, எலும்பு முறிவு இல்லை. ஆனால் அவருக்கு காலில் சுளுக்கு ஏற்பட்டுள்ளதால் மிகுந்த வலியில் உள்ளார். இப்போதே உங்க அம்மா கொஞ்ச நாள் ஓய்வெடுக்க வேண்டும். டாக்டர் சொன்னதும் பிரகாஷ் மூச்சு வாங்க ஆரம்பித்தார். ஜானகியை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். பிரியா, அம்மாவை ஒரு வாரம் படுக்கையிலிருந்து எழ வேண்டாம் என்று டாக்டர் தடை விதித்துள்ளதால் அம்மாவை ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பிரகாஷ் பிரியாவை அறிவுறுத்திய போது ஆம் என்று தலையசைத்தாள் பிரியா. இது நடந்து இன்று 3 நாட்கள் கடந்து விட்டன. பிறகு அவள் போனில் பேசிக்கொண்டிருந்தாள் அவள் அம்மாவிடம். என்னன்னு சொல்றதம்மா, என் அத்தை கட்டிலில் படுத்ததிலிருந்தே எனக்கு கஷ்டம். நாள் முழுக்க வேலை செய்து ரொம்ப களைப்பா இருக்கு. 3 நாள் ஆச்சு. கட்டிலிருந்து எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியல என்று பிரியா தன் அம்மா சவிதாவிடம் சொன்னாள். மகளே, உன் மாமியார் காயப்படவில்லை என்று நினைக்கிறேன்.
படுக்கையில் படுத்திருக்கும் உன் மாமியார் அதிகம் உழைக்க வேண்டியதில்லை. நீ இப்படி உட்கார்ந்து அவர்களுக்கு உணவளித்து கொண்டே இருந்தால் உன் மாமியார் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க கூட விரும்ப மாட்டாள். ஆமாம்மா, நீ சொல்வது சரிதான். இன்னைக்கு வெளியில என் தோழி பர்த்டே பார்ட்டிக்கு போற திட்டத்தை கூட கேன்சல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது நான் வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறேன். என் மாமியார் அவங்களே பார்த்துக்கிட்டோம். ஓகேம்மா, நான் இப்போ துண்டிக்கிறேன். பார்ட்டிக்கு போயிட்டு வந்த பிறகு பேசுகிறேன். பிரியா வீட்டு வேலையை விட்டுட்டு மாலை பார்ட்டிக்கு போனாள். வெளிச்சம் வர இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று உணர்ந்தாள். ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு டாக்டர் ஜானகியை மீண்டும் பார்க்க சொன்னார் என்பது அவளுக்கு நினைவில் இல்லை. அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல பிரகாஷ் வீட்டிற்கு வந்தபோது அம்மா சமையலறையை நோக்கி மெதுவாக நடந்து செல்வதை பார்த்தார். என்னம்மா இது? ஏதாவது வேலை இருந்திருந்தால் பிரியாவிடம் சொல்லியிருக்கலாம் அல்லவா? இல்லை பிரகாஷ், என் தொண்டை மட்டும் வறண்டிருந்தது, அதனால்தான் தண்ணீர் குடிக்க எழுந்தேன் என்றார் ஜானகி. அப்போது கேட் திறக்கும் சத்தம் வந்தது. பர்ஸை தோளில் தொங்கவிட்டு ஹை ஹீல் சத்தம் எழுப்பியபடி வீட்டிற்குள் நுழைந்த பிரியா தன் எதிரில் நின்றிருந்த பிரகாஷை பார்த்ததும் துடித்து போனாள். பிரியா, எங்கிருந்து வருகிறாய்? பிரகாஷ் கேட்டதும், நான் பர்த்டே பார்ட்டிக்கு இதை சொல்றதுக்கு முன்னாடியே அம்மாவிடம் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போயிருந்தேன். அதனால என்ன? எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பிரியாவின் வார்த்தைகளை கேட்ட பிரகாஷ் மிகவும் கோபமடைந்தார். ஆனால் எப்படியோ கோபத்தை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு பிரகாஷ் அம்மாவின் அறைக்கு செல்ல ஆரம்பித்தான். அப்போது பிரகாஷின் தம்பி பவன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினார். அண்ணி, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, சீக்கிரம் சாப்பாடு போடுங்க. அப்போது பிரியா, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த உத்தரவை வேறொருவருக்கு போடு. நான் இங்கு பணிப்பெண் அல்ல, நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்வதில் மும்மரமாக இருக்க. இதை கேட்டு பிரியாவின் மைத்துனர் பவன் திகைத்து போனார். அறைக்குள் செல்லும் போது இதை கேட்ட பிரகாஷ் ரத்தம் கொதித்தது. அந்த நிமிடமே பிரியாவிடம் வந்து அவளை இழுத்து அவள் முகத்தில் 2 முறை அறைந்தான். முரட்டுத்தனமாக வாய்க்கு வந்ததை சொல்லிக்கொண்டே இருப்பதில் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். அண்ணா, என்ன செய்கிறாய் அண்ணா? அண்ணன் பிரகாஷின் கையை பிடித்தபடி சொன்னான் பவன். பிறகு பிரியா, என் மீதா கையை உயர்த்தினாய்? உன் மீது போலீசில் புகார் கொடுக்கிறேன். உன்னை கம்பிக்கு பின்னால் அனுப்பாவிட்டால் என் பெயரும் பிரியா அல்ல. பிரியா கண்ணீருடன் சொல்லிவிட்டு கால்களை மிதித்து அறைக்குள் சென்று அம்மாவை போனில் அழைத்தாள். அப்பொழுதே ஜானகி பிரகாஷிடம் சொன்னாள், பிரகாஷ், மருமகளை நிறுத்து, இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனை உருவாகும். அவள் என்ன வேண்டுமானால் செய்யட்டும். டாக்டரை சந்திப்பதற்கான நேரம் இது, நாம் போக வேண்டும். இவ்வாறு கூறிய பிரகாஷ் ஜானகியை ஆதரித்து காரில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். இதற்கிடையில் பிரியாவிடமிருந்து சவிதாவுக்கு போன் வந்ததும் எல்லாத்தையும் உடனே கூறிவிட்டாள். வீட்டில் நடந்தவற்றை எல்லாம் அவள் அம்மா சவிதாவிடம். அதற்கு சவிதா கூறினாள், அவனுக்கு இவ்வளவு தைரியமா? நீ சீக்கிரம் போனை வைத்துவிட்டு உன் பையை தயார் செய். இப்போதே உன்னை அழைத்து செல்ல நான் அங்கு வந்து விடுவேன். நான் உன்னை அழைத்து வருவேன். இவர்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? இவ்வாறு கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றாள் சவிதா. சிறிது நேரம் கழித்து சவிதாவின் கணவர் மோகன்லால் தனது மகன் முகேஷுடன் கடையிலிருந்து வீடு திரும்பினார். அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்கும் போது மருமகள் மீராவிடம், சவிதாவை காணவில்லை, அவள் எங்காவது சென்று விட்டாளா? ஆமாம் மாமா, அத்தை பிரியாவை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. இதை கேட்ட மோகன்லால், பிரியாவை கூட்டிக் கொண்டு வருவாளா? ஓ, பொங்கல் பண்டிகை வரப்போகுது, அதனால் அவ கூட்டிட்டு வர போயிருப்பாங்களா? இல்லை மாமா, பிரியாவின் அழைப்பு வந்திருந்தது. ஒருவேளை அவர்கள் வீட்டில் மீண்டும் சண்டை வந்திருக்கலாம். இதை கேட்டு மோகன்லால் மற்றும் முகேஷ் இருவரும் கவலையடைந்தனர். அப்போது முகேஷ் சொன்னான், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? குறைந்தபட்சம் அது யாருடைய தவறு என்பதையாவது கண்டுபிடித்திருக்க வேண்டும். மோகன்லால் சொன்னார், ஆனால் முகேஷ், தன் மகளை கஷ்டத்தில் பார்த்த பிறகு அவள் ஓடிவிட்டாள். கொஞ்ச நாள் இங்கேயே இருந்தாலே விஷயம் சாந்தமாகும். இதை சொல்லிக்கொண்டு கைமுகம் கழுவ போனார். அப்போது முகேஷ், அம்மாவும் எல்லை மீறுகிறார், அவர்களுக்குள் எந்த சண்டையும் இருக்காது. ஒரு சின்ன சண்டை வந்தாலே பிரியாவை வீட்டிற்கு அழைத்து வர உன் அத்தை தயாராக இருக்கிறார். மேலும் சண்டையை முழுவதுமாக கேட்கும் போது அது பிரியாவின் தவறு என்று மாறிவிடும். இதுதான் அம்மா தன் தவறை கண்டு கொள்ளவே மாட்டார்கள். சரி விடுங்கள், அதிகம் கவலைப்படாதீர்கள்.
ஓய்வெடுங்கள், நான் உணவு தயார் செய்கிறேன். இதை சொல்லிக்கொண்டே சமையல் அறைக்கு சென்றாள் மீரா. சுமார் 2 மணி நேரம் கழித்து சவிதா தனது மகள் பிரியாவுடன் வீட்டை அடைந்தார். அப்போது மோகன்லால் வெளியே கட்டிலில் படுத்திருந்தார். இதோ என் மகளை பற்றி கவலைப்படுகிறேன், நீ நிம்மதியாக தூங்குகிறாய் என்று கோபமாக பேசினார் மோகன்லால் மனைவி சவிதா. ஏய் பிரியா, எப்ப வந்த? வா உட்காரு வீட்டின் வாசலில். ஆனால் சவிதா, நீ ஏன் அங்கிருந்து வருவதற்கு இவ்வளவு நேரம் எடுத்தாய்? மோகன்லால் கேட்டபோது சவிதா, இன்னும் ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதை செய்ய நேரம் பிடித்தது. முக்கியமான வேலை? இவ்வளவு முக்கியமான வேலை என்ன என்று மோகன்லால் கேட்க பிரியா பேச்சை மாற்றி பேசினார். அப்பா, நீங்கள் உங்கள் மகளை பற்றி கவலைப்படவில்லை, என் அம்மா தான் என்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறார். அப்போது சவிதா, பிரியா, நான் இருக்கும் வரை நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருக்கும் பாடத்தை நான் அவர்களுக்கு கற்பிப்பேன். நீ இங்கே வசதியாக இரு. உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றினால் அதை செய், இல்லையெனில் செய்யாதே. யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். என் பிரியா கண்ணு எவ்வளவு பலவீனமாகிவிட்டால் பார். அப்போது மோகன்லால், ஏய், நாம் நம் மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம், விற்கவில்லை. நம் மகளின் 2 சப்பாத்திகள் நமக்கு ஏன் கனமாக தோன்றும்? ஆமாம் பிரியா, நீ இங்கே உட்காரு, நான் உன் அண்ணியை டீயும் காலையுணவும் கொண்டு வர சொல்கிறேன். சவிதா சொன்னதும் பிரியா சொன்னாள், அம்மா, நானும் உள்ள வரேன், சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறேன். மோகன்லாலின் வயதான அம்மா முற்றத்தின் மூலையில் நாற்காலியில் அமர்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். சவிதாவும் பிரியாவும் உள்ளே போனதும் மோகன்லாலை அழைத்து, பார் மோகன், என்ன நடக்குது? நல்லா இல்ல. உன் மகளை இவ்வளவு ஊக்கப்படுத்துவது நல்லதல்ல. சவிதா மருமகளிடம் நான் ஏதாவது சொன்னால் அதற்கு பதிலாக என்னை தாக்குவாள். அதனால்தான் நீ அவளை புரிந்து கொண்டாய். ஆமாம் அம்மா, நீ கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். இதை சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றார் மோகன்லால். அண்ணி மீரா பிரியாவுக்கு டீ போட்டு கொண்டு அறைக்குள் வந்ததும் அவள் அருகில் அமர்ந்து, பிரியா, என்ன நடந்தது? நான் என்ன சொல்ல வேண்டும் அண்ணி? எந்த எதிரிக்கும் கூட இப்படி ஒரு மாமியார் கிடைக்க கூடாது. நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே என் மேல கோவப்படுறான்னு என் முதுகுக்கு பின்னால சொல்லி கொடுக்குறாங்க. என் புருஷனுக்கு என்ன கவலையோ தெரியல, என்ன அடிக்க ஆரம்பிச்சாரு. என்னிடத்தில் குறைகள் மட்டுமே பார்க்கிறார்கள். நான் பார்க்கும் ஒரே சந்தோஷம் என் அம்மா மட்டும்தான். ஏய் பிரியா, ஆனால் வீட்டில் சிறிய விஷயங்கள் நடக்கின்றன, நிதானமாக செயல்பட்டிருக்க வேண்டும். அதை உன் கணவரிடம் அன்பாக விளக்கினால் நிச்சயம் புரியும். அண்ணி, என்ன நினைக்கிறீங்க? நான் செட்டில் ஆக வேண்டாமா? அவர் என்னை புரிந்து கொள்ள தயாராக இல்லை என்றால் நான் என்ன செய்ய? அண்ணி, உங்களுக்கு என்ன? முகேஷ் அண்ணா மிகவும் நல்லவர், உங்களிடம் அன்பாக பேசுபவர். ஆனால் எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. பரவாயில்ல பிரியா, உன் அண்ணன் அவரிடம் பேசுவார், எல்லாம் சரியாகிவிடும். மீரா சொன்னதும் பிரியா சொன்னால், அண்ணி, நான் அவர்கள் செய்வதை பொறுத்து கொள்கிறேன். இப்படி ஒரு மாமியாரையும் அப்படிப்பட்ட கணவரும் உங்களுக்கு கிடைத்திருந்தால் 2 நாட்கள் கூட உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அதற்கு மீரா சொன்னால், இல்லை பிரியா, அது அப்படி இல்லை. வீட்டை நடத்த கொஞ்சம் வளைந்தாலும் தப்பு ஒன்றும் இல்லை. இன்னும் எவ்வளவு குனிய வேண்டும், எவ்வளவு வளைய வேண்டும் அண்ணி? இப்போது பார்த்தீர்களா, என் அம்மா உங்களை எவ்வளவு கவனித்துக் கொள்கிறாள். என் மாமியாரும் தான் இருக்கிறார். என் கணவரை எனக்கு எதிராக தூண்டுகிறார். மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிக எளிது, அதை நீங்களே அனுபவித்தால்தான் தெரியும். பிரியா சொன்னதும் மீரா அமைதியாக இருந்தாள். பிரியா எதையும் கேட்க தயாராக இல்லை என்று புரிந்தது மீராவுக்கு. சரி, நான் சமைக்க போறேன் என்று சொல்லிவிட்டு மீரா அங்கிருந்து எழுந்தாள். மறுநாள் பொங்கல் விழா. அதனால் மீரா அதிகாலையில் எழுந்து பொங்கல் வைத்து எல்லோரும் சாமி கும்பிட்ட பிறகு சமையலறையில் அனைத்து உணவுகளையும் தயார் செய்தாள். பிரியா தனது அண்ணன் முகேஷுக்கு பொங்கல் வாழ்த்து சொன்ன பிறகு முகேஷ் முதலில் உணவு சாப்பிட்டு விட்டு தனது தந்தை மோகன்லாலுடன் கடைக்கு சென்றார். அப்போது மீரா சவிதாவுக்கும் பிரியாவுக்கும் சாப்பாடு கொடுத்துவிட்டு கிச்சனில் உள்ள பாத்திரங்களை சுத்தம் செய்ய சென்றாள். அப்போது சவிதா தன் மகள் பிரியாவிடம், பார் மகளே, நான் சொன்னேன் அல்லவா, உன் பெற்றோரின் வீட்டில் வாழும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வீட்டில் வசதியாக உட்கார்ந்து சாப்பிட்டு ஓய்வெடுக்கவும். இதற்கிடையில் பிரியாவின் மாமியார் வீட்டிற்கு பிரகாஷுக்கு அழைப்பு வந்தது. ஹலோ மிஸ்டர் பிரகாஷா பேசுறது? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன்.
உங்கள் மீது புகார் வந்துள்ளது. விரைவில் இங்கு வாருங்கள். இதை கேட்ட பிரகாஷ் அதிர்ந்து போனார். ஜானகியும் கவலைப்பட்டார். பிரகாஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் ஜானகி கேட்டார், போலீஸ் என்ன சொன்னார்கள் பிரகாஷ்? இதனால் பிரகாஷ் விரக்தியான குரலில், நான் என்ன சொல்வேன், பிரியாவும் அவரது குடும்பத்தினரும் நம் மீது போலீசில் புகார் அளித்துள்ளனர். மேலும் வரதட்சணைக்காக தினமும் அடித்தோம் என்றும் கூறியுள்ளார். என்ன? ஆனால் பிரகாஷ் நாம் வரதட்சணை என்ற வார்த்தை கூட சொன்னதில்லை. ஜானகி கேட்டதும் பிரகாஷ் சொன்னான், ஆமாம் அம்மா, வரதட்சணை என்ற பெயரில் நம்மை பொய் வழக்கில் சிக்க வைக்க நினைக்கும் பிரியாவும் அவரது குடும்பத்தினரும். பிரகாஷ், நான் சொல்கிறேன், ஒரு முறை அவர்களிடம் போய் பேசலாம். இப்படியே விஷயம் தீர்ந்தால் நன்றாக இருக்கும். இல்லை அம்மா, அந்த மக்கள் முன் நான் தலைவணங்க மாட்டேன். பிரகாஷ் சொன்னதும் தம்பி பவன் சொன்னான், அம்மா சொன்னது முற்றிலும் சரி அண்ணா. கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கொண்டால் வெளிவருவது கஷ்டம். இன்று மாலை சென்று நேருக்கு நேர் அமர்ந்து பேசலாம். பவன் நினைத்ததும் சரிதான். மறுபுறம் மோகன்லால் மாலையில் பிரியாவின் பெற்றோரின் வீட்டிற்கு வீடு திரும்பிய போது பிரியா டிராயிங் அறையில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். அவள் அம்மாவும் அங்கேயே அமர்ந்திருந்தார். மகளுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு மோகன்லால் கூறினார், பிரியா, இந்த விஷயத்தை அன்புடன் தீர்த்து வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். அதனால் பிரியா சொன்னால், இல்லையப்பா, நொறுக்கு தீனியில் மாடு அரைப்பது போல் அரைத்து கொண்டே இருக்கும் போது என் அத்தையை நாள் முழுவதும் உட்கார்ந்து ஓய்வெடுக்க விட முடியாது. அப்போது மோகன்லால் சொன்னார், ஆனால் மகளே, வீட்டு வேலை செய்வதில் என்ன தவறு? அப்போது பிரியாவின் அம்மா சவிதா அங்கு வந்து அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து, என்ன வேண்டும் உங்களுக்கு? நம் மகள் அந்த நரகத்திற்கு சென்று மூச்சு திணறி சாக வேண்டுமா? இதை கேட்ட மோகன்லால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஏய் சவிதா, ஏன் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை அழைத்து செல்கிறாய்? சேர்ந்து வாழ்வதை விட பெரிய சந்தோஷம் இல்லை என்று மட்டும் சொல்லியிருக்கிறார் மோகன். அதற்கு சவிதா, இது நம்ம பொண்ணு விஷயம், வாயை மூடுங்க. கிடைக்கும் உணவை அமைதியாக சாப்பிட்டு ராமநாமத்தை ஜபிக்கவும், இல்லாவிட்டால் நன்றாக இருக்காது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே வீட்டு வாசலில் மணி அடித்தது. பிரியாவின் அண்ணி மீரா சென்று கதவை திறந்த போது பிரகாஷ் அம்மா ஜானகியுடன் எதிரில் நின்று கொண்டிருந்தார். ஜானகியின் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி உள்ளே அழைத்து வந்தாள் மீரா. மோகன்லால் அவர்களை உட்கார சொன்னார். அப்போது சவிதா கண்ணை காட்டிக்கொண்டே சொன்னாள், அக்கா, என் மகளை உனக்கு பிடிக்காத போது நீ இங்கே என்ன செய்ய வந்தாய்? அப்புறம் ஜானகி நயமாக, பாரக்கா, வசதியாக உட்கார்ந்து பேசலாம் என்றாள். அப்போதுதான் தீர்வு வரும். எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இவ்வளவு பெரிய அடி எடுத்ததற்கு நாங்கள் என்ன தவறு செய்தோம்? இதை கேட்ட பிரியா கோபமாக, ஐயையோ, இல்லை இல்லை, இது உங்கள் தவறல்ல, என் தவறு. ஒரு காரியம் செய்யுங்க, உங்க மகளிடம் என்னை விவாகரத்து செய்ய சொல்லுங்க. நீங்களும் சுகமாக வாழலாம், நானும் இந்த துக்கத்திலிருந்து விடுபடலாம். ஏய் பிரியா, உன் மாமியாரிடம் எப்படி பேசுகிறாய்? மோகன்லால் சொன்னதும் சவிதா, இவர்களிடம் வேற எப்படி பேசுவது? என் மகள் இவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருந்தால் நாங்கள் அவளுக்கு என்ன செய்வோம்? அப்போது பிரகாஷ் தனது மௌனத்தை கலைத்து, அம்மா, யார் யாரை தொந்தரவு செய்தார்கள் என்பது எங்களுக்கு மட்டுமே தெரியும். அதற்கு மேல் நீங்கள் தானே எங்கள் மீது வரதட்சணை என்ற பொய்யான வழக்கில் புகார் கொடுத்தீர்கள். இதை கேட்ட மோகன்லாலுக்கு அளவில்லாத ஆச்சரியம். மறுபக்கம் மீராவும் முகேஷும் திகைத்து நின்று கொண்டிருந்தனர். இதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் நாங்கள் புகார் கூறவில்லை. மோகன்லால் சொன்னதும் சவிதா, ஆமா, நான் தான் புகார் கொடுத்தேன். என் மகளின் மீது கையோங்க இவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? அப்போது மீரா அனைவருக்கும் தேநீர் தயார் செய்தாள். அப்புறம் ஜானகி, அண்ணன், உங்க மருமகளும் உங்க வீட்டில தான் இருக்காங்க. அவள் மாமியார்களின் பொறுப்புகளை அவள் கையாளவில்லையா? இதை என் மருமகளிடம் எதிர்பார்த்தால் அதில் என்ன தவறு? இந்த பிரச்சனையில் அவர் சொன்னதை யாரும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அதனால் சவிதா, என் மருமகளை ஒரு மகள் போல வைத்திருக்கேன். ஆனா உங்க வீட்டின் வாசல் பிரியாவை உங்கள் மகளாக நீங்கள் கருதவே இல்லை. அதனால் ஜானகி தன் கைகளை கூப்பி, சரி அக்கா, எல்லாம் என் தப்பு. இப்போ குழந்தைகளை ஒன்று சேருங்க, எங்கள் மருமகளை எங்களுடன் அனுப்புங்கள். அக்கா, நாங்களும் விரும்புகிறோம் எங்கள் மகள் மாமியாருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று. மோகன்லால் இன்னும் பேசிக்கொண்டிருந்த போது சவிதா அவரை குறுக்கிட்டு, என்ன? ஆனால் என் மகளை எங்கே அனுப்ப வேண்டும்? உங்க அறிவுறுத்தலின்படி தான் பிரகாஷ் அவளை தினமும் அடிக்கிறார். அதனால் ஜானகி, என் மகன் பிரியா மீது ஒரே ஒரு முறை கையை உயர்த்தினான்.
அதுவும் அவள் நடத்தை எல்லா எல்லைகளையும் தாண்டிய போது. நம்பவில்லை என்றால் உங்கள் மகளிடம் கேளுங்கள். அப்போது மோகன்லால், சவிதா, எல்லார் வீட்டிலும் இது இருப்பது சகஜம்தான். இது போன்ற சண்டைகள் எல்லா வீடுகளிலும் நடக்காமையா இருக்கிறது? அவளை அவர்களுடன் அனுப்புவது நல்லது. ஆமாம் அம்மா, மகளை அங்கு அனுப்புவதே புத்திசாலித்தனம். இது பற்றி மீரா கூறும்போது, சவிதா, ஏற்கனவே என் மகளுக்கு இப்படி ஒரு வீட்டில் திருமணம் செய்து வைத்து தப்பு செய்து விட்டோம். ஆனால் இப்போது மீண்டும் அந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இன்னொரு தவறு செய்ய மாட்டேன். அக்கா, நீயும் உன் மகனும் எந்த வாசல் வழியே இங்க வந்தாயோ அதே வாசலில் திரும்பி போ. என் மகளை உடன் அனுப்ப மாட்டேன். முகேஷும் தன் அம்மாவை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் சவிதா சம்மதிக்கவில்லை. மற்றும் பிரியாவும் செல்ல தயாராக இல்லை. இதையெல்லாம் கேட்ட பிரகாஷ், அம்மா, இனிமேல் இங்கே நின்று நம்மை நாமே அவமானப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்றான். இப்போதே இங்கிருந்து வெளியேறு. கிளம்பும் போது ஜானகி மோகன்லாலிடம் சொன்னாள், அண்ணே, இந்த விஷயத்துக்கு நீங்க தான் தீர்வு காணணும்னு நினைச்சு தான் வந்தேன். ஆனா இங்க யாரும் உங்கள் பேச்சை கேட்க தயாராக இல்லை. பின் அவர்கள் எப்படி எங்கள் பேச்சை கேட்பார்கள்? முடிந்தால் போலீஸில் கொடுத்த பொய் புகாரை வாபஸ் பெறுங்கள். சரி அண்ணன், வரேன். ஐயோ அக்கா, உட்கார்ந்து பேசலாம், மோகன்லால் கூறினார். ஆனால் பிரகாஷ் ஜானையுடன் திரும்பி சென்றார். அப்போது மோகன்லால் தனது மனைவியிடம், காவல் நிலையத்தில் நீ என்ன புகார் கொடுத்திருந்தாலும் உடனே சென்று திரும்ப பெற்றுக்கொள். ஏய், என்ன பண்ற நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ பாட்டுக்கு உன் வேலையை செய்யற. சவிதா, உன் பொண்ணை செட்டில் பண்ண விடமாட்டேன்னு நினைக்கிறேன். பிரியாவை அழைத்து செல்ல வந்தார்கள். ஆனால் உன்னால் தான் திட்டமிட்ட காரியங்கள் கெட்டு போயின. அப்போது முகேஷ் பிரியாவிடம், பிரியா, உண்மை சொல், வரதட்சணைக்காக பிரகாஷ் உன்னை அடிக்கிறாரா? ஏன் அண்ணா, என்னை நம்பவில்லையா? பிரியா கேட்டதற்கு, சவிதா, இதற்கெல்லாம் வீட்டு பெரியவர்கள் தான் பேச வேண்டும். இதில் நீ பஞ்சாயத்து செய்ய தேவையில்லை என்றார். அம்மா, வீட்டு பெரியவர்கள் விஷயத்தை கையாண்டிருந்தால் கையாண்டிருப்பார்கள். பிரியாவை பிரகாஷ் மாமாவுடன் அனுப்பியிருப்பார்கள். அப்போது பிரியா, அப்பா, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை ஏன் தூக்கிலிடக்கூடாது என்றாள். அப்பா, இப்ப என்ன? நான் இங்கே இருந்து போய்விட்டால் உங்க பிரச்சனைகள் தீரும், என் மாமியார் பிரச்சனைகளும் தீரும். எல்லோரும் சேர்ந்து என்னை அனுப்ப முயற்சிக்கிறார்கள். என்னை புரிந்து கொள்ளும் தாய் எனக்கு உண்டு. அப்போ மீரா சொன்னால், பிரியா, நாங்க உங்க வீட்டு ஆட்கள், உனக்கு சிறந்ததையே விரும்புவோம். நீயே நினைத்துக்கொள், எப்போதும் வீட்டில் இருக்க முடியாது. அண்ணி, உங்களுக்கு நல்ல வீடு கிடைச்சது, அதான் நீங்க இப்படி பேசுறீங்க. பிரியா சொன்னதும் சவிதா கோபமாக சொன்னாள், மருமகளே, உன் அறிவை நீயே வைத்துக்கொள், எனக்கெல்லாம் தெரியும். நீ போய் சமையலறை வேலை செய். மீரா சமையலறைக்கு சென்றாள். அப்போது சவிதா, மகளே, ஒன்று கேள். நான் இருக்கும்போது உன் அண்ணி மீரா உன்னிடம் எதுவும் பேசாமல் இருப்பாள். வீட்டில் யாராவது உன்னிடம் ஏதாவது சொன்னால் நான் அவர்களுக்கு நன்றாக விளக்குவேன். அதனால் கண்ணீருடன் சொன்னாள் பிரியா. அம்மா, இந்த வீட்டில் எந்த உறுப்பினருக்கும் என்னை இங்கு கண்டு மகிழ்ச்சி அடையவில்லை. எல்லோரும் என்னை அனுப்புவதில் குறியாக இருக்கிறார்கள். அதனால் சவிதா சொன்னார், நீ கவலைப்பட தேவையில்லை. நீ இங்கே வசதியாக இரு. என் மருமகளை நெய்யல்வா செய்ய சொல்ற, வசதியா உட்கார்ந்து சாப்பிடு. ஆமாம் அம்மா, எல்லோர் பேச்சையும் கேட்டு நானும் பைத்தியமாகி விட்டேன். கொழுக்கட்டையும் வேண்டும் அம்மா, சீக்கிரம் செய்து கொண்டு வாருங்கள். இதை சொல்லிக்கொண்டே சோஃபாவில் படுத்தாள் பிரியா. ஒரு வாரம் கடந்திருந்தது. பிரியாவின் அண்ணி மீரா அவள் அறையில் அமர்ந்திருந்தாள். அப்போது முகேஷ் அறைக்குள் வந்து, எனக்கு புரியவில்லை, இந்த பிரச்சனை எப்படி தீரும்? அதனால் மீரா சொன்னால், நான் சொல்கிறேன், பிரியாவை அவள் வீட்டிற்கு எவ்வளவு சீக்கிரம் அனுப்புகிறாயோ அவ்வளவு நன்றாக இருக்கும். ஏய் மீரா, அவள் சரியான நேரத்திற்கு அவள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று எனக்கும் ஆசை. இந்த விஷயம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் தெரிய வரும்போது நாம் எவ்வளவு கேவலமாக இருப்போம். முகேஷ் சொன்னதும் மீரா சொன்னால், அம்மாவுக்கு இது புரியல. அன்று பிரியாவின் மாமியார் வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் சொல்வதை கேட்ட பிறகு அது பிரியாவின் தவறு என்று தோன்றுகிறது. அதற்கு முகேஷ், ஏய் மீரா, இது எல்லாம் பிரியாவின் தவறுதான். திருமணத்திற்கு முன்பு 23 வருடங்கள் இந்த வீட்டில் வாழ்ந்தாள். அவள் குணம் எனக்கு தெரியாதா? அப்போது மீரா சொன்னால், இன்னும் அம்மா எப்போதும் அவளை ஆதரிக்கிறாள். இப்படியே போனால் நம் வீட்டில் சண்டை நடக்க ஆரம்பிக்கும்.
பிரியா எந்த வேலையும் தொடுவதில்லை. சாப்பாடு சாப்பிடும்போது தட்டை அங்கேயே விட்டு விடுகிறாள். ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட நிரப்பி குடிக்க மாட்டாள். அம்மா எனக்கு கட்டளையிடுகிறார். நான் அவளுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறேன். இப்போது வீட்டில் உறுப்பினர்கள் அதிகரித்தால் வேலை அதிகரிக்காதா? நானும் நாள் முழுவதும் வீட்டில் வேலை செய்து களைத்து போகிறேன். இப்போது வீட்டை சுத்தம் செய்ய உதவி என்று கேட்டால் மறுத்து விடுகிறாள். தாளிப்பதோ ரசமோ காய்கறியோ செய்ய சொன்னால் கூட மறுத்து விடுவாள். அதற்கு மேல் நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லை, இதெல்லாம் உங்க கடமை, அதை செய்யுங்க என்கிறாள். ஏய் மீரா, இவங்க நல்லா பேசுவாங்க, ஆனால் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் அம்மா கொடுக்குற இடம் அவளுக்கு. அம்மா மட்டும் சரியாக இருந்தால் அவளுக்கு எப்பவோ நல்லது சொல்லி கொடுத்துருப்பேன். இல்லாவிட்டால் இந்நேரம் அவள் மனதை மாத்திருப்பேன். பாருங்க, வீட்டுக்குள்ள சண்டையே வரக்கூடாதுன்னு தான் ஆசை. இல்லையே இந்த நிகழ்ச்சி உலகமே பார்க்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவள் வருத்தப்பட தொடங்குகிறாள். அண்ணி, ஏன் என் விருப்பப்படி காய்கறி தயார் செய்யவில்லை என்று கேட்கிறாள். நான் இந்த வீட்டில் வாழ்வதை அவள் விரும்பவில்லை. சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்தில் வேறு யாரேனும் இருந்திருந்தால் இந்நேரம் வீட்டில் பிரச்சனையை உருவாக்கி இருப்பார்கள். நான் இன்னும் அமைதியாக இருக்கிறேன். ஏ மீரா, அது எனக்கும் தெரியும். அப்போது மீரா சொன்னால், அதையே அவளிடம் சொன்னால் உன்னை மிகவும் கவனித்துக் கொள்ளும் நல்ல அம்மா கிடைத்திருக்கிறார் என்று பதில் சொல்வாள். ஆனால் நல்லவர்களால் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பது அவளுக்கு புரியவில்லை. வெட்கத்தால் அமைதி காக்கிறேன். சண்டை மேலும் வளரக்கூடாது என்பதற்காக. இல்லை மீரா, எதுவும் சொல்லாதே. அல்லது வேறு நீ பேசினாலும் அம்மா உன்னை விடமாட்டாள். ஏய், அதான் அவளிடம் அன்பாக விளக்கிச் சொல்கிறேன். அவள் நிம்மதியாக வீட்டிற்கு செல்லலாம் என்று. சரி, நான் பிரியாவிடம் பேசுகிறேன், நீ உன் வேலையை முடி. இவ்வாறு கூறிவிட்டு முகேஷ் அறையை விட்டு வெளியே வந்தபோது பிரியா தனியாக அமர்ந்து மொபைலில் பிஸியாக இருப்பதை பார்த்தான். அவள் அருகில் அமர்ந்து முகேஷ், பிரியா, எதிர்காலத்தை பற்றி என்ன நினைத்தாய்? அதனால் பிரியா கோபமாக சொன்னால், அண்ணா, நான் என் வீட்டுக்கு போறேன், உன்மேல் சுமையாக உட்கார மாட்டேன். ஆனால் நான் ஒரு நிபந்தனையுடன் செல்கிறேன். என்ன நிபந்தனை? பிரகாஷ் ஆச்சரியத்துடன் கேட்டதற்கு பிரியா, நான் என் கணவர் பிரகாஷுடன் பிரிந்து வாழ விரும்புகிறேன். முகேஷ் தலையை பிடித்து கொண்டு, வீட்டில் 4 பேர் இருக்கிறீர்கள், அதில் உங்களுக்கு பிரிவு வேண்டுமா? ஏன்னா 4 பேர் இருந்தா வேலை குறைவா இருக்குமா? ஒன்று என் மாமியார் எப்போதும் படுக்கையில் படுத்திருக்கோம். இன்னொன்று பிரகாஷோட தம்பி, திருமணம் பற்றி குறிப்பிடாத தம்பி. அவன் திருமணம் செய்து கொண்டால் என் வேலையும் குறையும். ஏய் பிரியா, அந்த கவலை அந்த மக்களை பற்றியது. ஆனா 4 பேருக்குள்ள பிரிச்சு பேச மாட்டேன்னு சொல்லு. பிரிஞ்சா நல்லா இருக்குமாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதண்ணா. பிரிவினை இல்லை என்றால் நானும் போக மாட்டேன். ஏனென்றால் என்னால் அவ்வளவு வேலை செய்ய முடியாது. அதே சமயம் சவிதா அங்கு வந்து உட்கார்ந்து கொண்டே, அண்ணனுக்கும் தங்கைக்கும் இடையே என்ன நடக்கிறது என்றாள். என்ன நடக்கும் என்றால் பிரியா, என்னை என் மாமியார் வீட்டுக்கு போக சொல்கிறார்கள். அட கடவுளே, யாரை பார்த்தாலும் அவளை அவளது மாமியார் வீட்டிற்கு அனுப்ப முயற்சிக்கிறார்கள். அவள் அம்மா வீட்டில் வந்து அமர்ந்திருந்தால் அவள் செய்த குற்றம் என்ன? என் மகளை உனக்கு பிடிக்கவில்லையா என்று சவிதா கேட்டதும் முகேஷ் சொன்னான், அம்மா, இப்போது அவளுக்கு செக்மேட் கொடுக்கிறாய், ஆனால் பிறகு வருத்தப்படுவாய். பிரியா கூறுகிறாள், அம்மா, நான் ஒரு காரியம் செய்கிறேன். நான் அமைதியாக என் மாமியார் வீட்டுக்கு செல்கிறேன். என்னை தொந்தரவு செய்தால் நான் பொறுத்து கொள்கிறேன். குறைந்தபட்சம் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? பிரியா சொன்னதும் முகேஷ் சொன்னான், அந்த 3 பேரை எனக்கு நல்லா தெரியும். யாரும் எதுவும் சொல்வதில்லை. நாக்கை குறைத்து வீட்டு பொறுப்புகளை கவனித்தால் சரியாகிவிடும். அம்மா, பார்த்தாயா, என் பெற்றோர் வீட்டிலே என் எதிரிகள். முதலை கண்ணீர் வடித்து கொண்டே பிரியா சொன்னாள். சவிதா, மகளே, நீ இங்கே இருக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனைனா அவங்க இங்கிருந்து கிளம்பலாம். ஆனா நான் உன்னை எங்கும் போக விட மாட்டேன். ஏய் முகேஷ், இரவும் பகலும் உனக்கு ஒரே ஒரு வேலைதானா? அவளுடைய பெற்றோர் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். நீ கவலைப்பட தேவையில்லை. சரி, நான் அவளை நன்றாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு இங்கு யாரும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை என்றாள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், மேற்கொண்டு எதுவும் சொல்ல மாட்டேன். இதை சொல்லிவிட்டு முகேஷ் அங்கிருந்து எழுந்தான். மீரா வீட்டின் வாசலில் அனைத்து விஷயங்களையும் கேட்டுக்கொண்டே பின்னால் நின்று கொண்டிருந்தாள்.
அப்போது சவிதா, ஒருவர் இந்த வீட்டில் உள்ளவர்கள், மற்றவர் நமது பக்கத்து வீட்டுக்காரர்கள், யார் என்னை கேட்கிறார்கள்? சவிதா, மகள் எப்போது வீட்டுக்கு போவாள்? மாமியார் எப்படி இத்தனை நாட்களாக மகளை அனுப்பிக்கிறார்கள்? அப்புறம் எப்படி பிரியாவை அனுப்புவீங்க? அப்போது பிரியா சொன்னால், எனக்கு புரியலம்மா, நான் இங்க வந்திருக்கிறேன், இவங்களுக்கு எதுக்கு வயிறு எரியுது? அப்போது அங்கு வந்த அண்ணி மீரா, பிரியா, இதுதான் வாழ்க்கை, சமுதாயம் கண்டிப்பாக இப்படியான கேள்விகளை எழுப்பும். எனவே சொந்த வீட்டில் குடியேறுவது புத்திசாலித்தனம். அதான் அம்மா, இப்போ என் சகிப்புத்தன்மைக்கு முடிவு வந்து விட்டது. நான் இறந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, ஆனா இனி இங்கு இருக்க மாட்டேன். நீ ஏன் போக வேண்டும்? நாம் இருவரும் தாயும் மகளும் இங்கு ஒன்றாக வாழ்வோம். யார் சொன்னாலும் சொல்லட்டும். ஆனா அம்மா, உன் மகளும் மருமகளும் என்னை வாழ விடவில்லை. பிரியா, உன்னிடம் யாராவது ஒரு விஷயம் சொன்னால் 4 சொல்லு, புடுத்து விடு. நீ இங்கே மாட்டிக்கொள்ள தேவையில்லை. ஏ அம்மா, நான் உன் மக, அடிபணிவது என் ரத்தத்தில் இல்லை. நான் அடிமையான நிலையில் வாழ விரும்பியிருந்தால் நான் என் மாமியார் வீட்டில் தங்கியிருக்க மாட்டேனா? வா அம்மா, உள்ள போய் டிவி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு பிரியா எழுந்து சென்றாள். சவிதாவும் பின்தொடர்ந்தாள். மோகன்லாலின் அம்மா அதே முற்றத்தில் அமர்ந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். மீராவை சைகையால் தன்னை நோக்கி அழைத்து, மீரா, இந்த அம்மாவையும் மகளையும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. மீரா சொன்னால், ஆனால் பாட்டி, நான் என்ன செய்ய வேண்டும்? அம்மாவுக்கும் பிரியாவுக்கும் விளக்கம் சொல்லியும் புரியவில்லை. மருமகளே, ஒரு பழமொழி உண்டு, பேய்கள் வார்த்தைகளால் சமாதானப்படுத்துவதில்லை. இதே பேய்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசி. அடுத்து நீயே புத்திசாலி. மீரா பாட்டியின் சைகையை நன்றாக புரிந்து கொண்டாள். அவள் சொன்னால், நீங்கள் சொல்வது சரிதான் பாட்டி, ஏதாவது செய்ய வேண்டும். இதை நினைத்து கொண்டே சமையல் அறைக்கு சென்றாள் மீரா. அப்போது பிரியாவின் மொபைல் அடிக்கும் சத்தம் கேட்டது. மீரா வெளியே சென்று பார்த்தபோது பிரியா போனில் பேசிக்கொண்டிருந்தாள். என்ன சொல்லி கொண்டிருந்தால், சிங்கம் போல, உங்களுக்கு அவமானம் உண்டா இல்லையா? அந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், புரியுதா? அப்போது மறுபுறம் ஜானகியின் குரல் கேட்டது. அன்பே பிரியா, இனிமே இந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிரகாஷ் கூட உன்னிடம் தவறாக நடந்து கொள்ள மாட்டான். வெறுப்புகளை எல்லாம் மறந்து மீண்டும் வா. பின் பிரியாவின் கையிலிருந்து போனை வாங்கி கொண்டு சவிதா சொன்னாள், அக்கா, என் மகள் மீண்டும் அங்கே வர வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. பிரகாஷ் என் மகளுடன் தனி வீட்டில் தங்கினால் என் மகளை திருப்பி அனுப்பதான் தயார். உனக்கும் உன் இளைய மகனுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. என்ன சொல்லுகிறாய் சவிதா? என் மகனை பிரிந்து நான் எப்படி வாழ்வது? சரி, அப்புறம் உறவுக்கு சும கொடுப்பது நல்லது. உன் மகனை உன் மடியில் உட்கார வைத்து கொண்டே இரு என்று இப்படி சொல்லிக்கொண்டே போனை வைத்தாள் சவிதா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே சமையலறையில் நின்றிருந்தாள் மீரா. இது சிங்கம் என்று இருவருக்கும் புரியும், ஆனால் அதுவும் சிங்கமாக இருக்கலாம் என்று தெரியவில்லை என்று மனதிற்குள் சொன்னாள். இப்போது பார், நான் என்ன செய்கிறேன். சிறிது நேரம் கழித்து சவிதாவும் பிரியாவும் ஷாப்பிங்கிற்காக சந்தைக்கு சென்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் வீடு திரும்பிய போது மீரா தனது அறையில் வசதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது பிரியா கோபத்துடன் அவள் அருகில் வந்து, ஏன் மேடம், நீங்களே சமைத்து சாப்பிட்டீங்க போல, எங்களுடைய உணவை கூட சமைக்கவில்லையா என்றாள். என்ன பண்ணுவது, நான் எல்லோருடைய துணிகளையும் துவைத்தேன், ஆனால் என் ஆடை இன்னும் அழுக்காக இருக்கிறது. ஆம், நான் உங்க வேலைக்காரி அல்ல, இனிமே உன் வேலையை நீயே செய். மீரா கண்களை விரித்து சொல்ல, பிரியா அவளின் இந்த அணுகுமுறையை கண்டு வியந்து, பின் பார், இதில் வேலைக்காரி எங்கிருந்து வந்தால்? வீட்டு வேலை இருக்கு, செய்ய வேண்டியதுதான். பிரியா கோபமாக பேச மீரா சொன்னாள், ஏன் இந்த வேலையை செய்ய எனக்கு சம்பளம் கொடுக்குறியா? சம்பளமா? என்ன, நீ வீட்டு மருமகள், உழைக்க வேண்டும். ஓகே, அப்போ நீங்க யாரோ ஒருத்தர் வீட்டு மருமகள் இல்லையா? ஏன் உங்க பொறுப்பிலிருந்து ஓடி வந்து இங்கே அமர்ந்தீர்கள்? இனிமே உன் வேலையை நீயே செய். என்னை ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது வாயை மூடிக்கொண்டு உன் வேலையை செய்ய தொடங்கு. அப்போது அங்கே சவிதா வந்து, இதெல்லாம் என்ன நடக்குது? மேலும் மீரா, பிரியாவிடம் எப்படி பேசுற? அம்மா, நான் சொல்ல வேண்டிய விதத்துல பேசுகிறேன். இனி பிரியா இந்த வீட்டில் குடியிருப்பதால் அவள் வேலையை தானே செய்ய வேண்டும். சரி, இப்போ என் பொண்ணு வீட்டு வேலை செய்வா, இந்த வீட்டு மருமகள் இரவும் பகலும் ஓய்வெடுப்பாளா?
ஐயோ இல்லையம்மா, நானும் வேலை செய்வேன். ஆனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மட்டும், வீட்டுக்கு வரும் விருந்தினர்களுக்காக அல்ல. அண்ணியின் பேச்சை கேட்ட பிரியாவின் ரத்தம் கொதித்தது. என்னை விருந்தாளி என்று அழைக்கிறாய்? என்ன தைரியம்? இந்த வீடு உங்களுக்கு முன் என்னுடையது இல்ல. உங்க வீட்டை விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. அம்மா, உன் மருமகளுக்கு தலைக்கு மேல் இடம் கொடுத்திருக்கிறாய். பலார்னு அறை கொடுத்து அவங்க வாயை ஏன் அமைதிப்படுத்த கூடாது என்றாள் பிரியா. ஓ, கையை ஓங்குறத விட்டுடுங்க. என் மேல கையை வச்சு பாருங்க. இப்போதே 100 நம்பருக்கு ஃபோன் செய்து வரதட்சணைக்காக மகளும் மாமியாரும் என்னை அடிச்சதாக புகார் கொடுக்கிறேன். அப்போது தெரியும் யாருடைய ஞான பயணம் என்று. அதே நேரத்தில் மோகன்லாலும் முகேஷும் வீட்டை அடைந்தனர். சண்டை சத்தம் கேட்டு மோகன்லால் அறைக்குள் செல்ல ஆரம்பித்தவுடன் முகேஷ் அவரை தடுத்து நிறுத்தினார். மகனே, நாம் உள்ளே சென்று பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் வீடு அழிந்துவிடும். அப்பா, வீடு ஏற்கனவே இடிந்து விட்டது. மேம்படுத்த வேண்டிய நேரம் இது. நீங்கள் இங்கேயே நின்று பாருங்க. அப்போது சபிதா, என்ன, எப்போ உன்னிடம் வரதட்சணை கேட்டோம்? எங்கள் மீது பொய் புகார் கொடுப்பாயா? ஆமா ஆமான்னா ஏன்? எல்லாவற்றுக்கும் மேலாக இதையெல்லாம் நான் உங்களிடமிருந்து மட்டுமே கற்றுக்கொண்டேன். அதை கேட்ட சவிதா தன் வார்த்தைகளில் சர்க்கரையை கலக்கி கொண்டே சொன்னாள். ஏய் மருமகளே, வீட்டில் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நாம் ஒன்றாக அமர்ந்து அவற்றை தீர்ப்பது நல்லது. சரி அம்மா. பிரியாவின் மாமியார் அவளை அழைத்து செல்ல இங்கே வந்தபோது இந்த ஞான வார்த்தைகள் எங்கே போயின? மீராவின் பதிலை கேட்டு சவிதாவும் பிரியாவும் திகைத்து நின்றனர். வாருங்கள், இப்போது நீங்கள் இருவரும் விரைவாக வீட்டு வேலைகளை செய்ய தொடங்குங்கள். இவ்வாறு கூறிக்கொண்டே அறையை விட்டு வெளியே சென்ற மீரா அதே நேரத்தில் மோகன்லாலும் முகேஷும் உள்ளே வந்தனர். சவிதா கூறினாள், மகளே பிரியா, வா, நாம் இருவரும் சேர்ந்து வேலை செய்யலாம். அப்போது பிரியா சொன்னால், அம்மா, உன் வேலையை பார், நான் என் வீட்டுக்கு திரும்புகிறேன். அப்பா, தயவு செய்து உங்கள் மருமகனை கூப்பிடுங்கள். அவர் வந்து என்னை அழைத்து செல்லட்டும். ஆமாம் பிரியா, நீ எடுத்த முடிவு சரியானதே. வெளிச்சம் வருமாறு தான் கேட்கிறேன். இதை கூறிய மோகன்லால் மிகவும் சந்தோஷப்பட்டு பிரகாஷை அழைத்தார். மறுமுனையிலிருந்து அவர் கேட்டதை கண்டு ஆச்சரியப்பட்டார். போனை வைக்கும்போது, சவிதா, ஒரு விஷயம் சொல்லு. நேற்று ஜானகியிடமிருந்து அழைப்பு வந்ததா? ஆம், அழைப்பு வந்திருந்தது. பிரியாவை திரும்பி வரச் சொன்னேன். சரி, என்ன சொன்னாய் என்று மோகன்லால் கோபமாக கேட்டதற்கு சவிதாவால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அப்போது மோகன்லால் தனது மனைவியின் முகத்தில் பலமாக அறைந்தார். நீ தாயா அல்லது எதிரியா? தன் மகளை செட்டில் செய்ய யாருக்குத்தான் மனமில்லை? அவமானப்பட்டு நம்ம வீட்டை விட்டு போனாலும் மறுபடி கூப்பிட்டு அவங்க முன்னாடி புது கண்டிஷன் போட்டிருக்க. முதல்ல வீட்டை பிரிச்சுடுங்க, அப்புறம் நம்ம பொண்ணு வருவான்னு சொல்லியிருக்க. அதே சமயம் பிரியா, அப்பா, நான் இப்போ கிளம்புறேன், அப்புறம் எதுக்கு அம்மாவை குறை சொல்றீங்க? அப்போது பிரியாவின் கன்னத்தில் இன்னொரு பலமான அறை விழுந்தது. இதை பார்த்த மோகன்லாலின் அம்மா, மோகன், முன்னாடியே இவர்களை அறைந்திருந்தால் இன்று வீடு இடிந்து விழும் நிலை ஏற்பட்டிருக்காது. அப்போது கோபத்தில் கொதித்தெழுந்த மோகன்லால், ஒழுக்கம் கெட்ட பெண்ணே, இப்போது பிரகாஷ் உன்னுடன் எந்த உறவும் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவரது மகன் பிரகாஷை பற்றி கவலைப்பட்ட ஜானகியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். இதை கேட்டதும் பிரியாவின் கண்கள் கலங்கின. அப்போது மோகன்லால், ஜானகி அம்மாவுக்கு ஏதாவது நேர்ந்தால் ஜானகி அம்மாவின் நிலைக்கு நீதான் பொறுப்பு. அதன் பிறகு பிரகாஷ் உன்னை ஏத்துக்கவே மாட்டார். அதனால் பிரியா அழுது கொண்டே சொன்னாள், அப்பா, நான் இப்போதே என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். அவங்க முன்னாடி கை கால்களை மடக்க வேண்டி வந்தாலும், நிறைய மன்னிப்பு கேட்டாலும் என் குடும்பத்தை அழிய விட மாட்டேன். இப்படி சொல்லிக்கொண்டே பிரியா தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டு வாசலை தாண்டி சென்றாள். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.